கிருஷ்ணமூர்த்தி ஒழுங்கா ஒரு இடத்துல இப்படி வேலை பார்ப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணமே நீங்க தான். ராமராவ், ஆடி கிடக்கிற மாட்டை ஆடி கிடக்கணும், பாடி கிடக்கிற மாட்டை பாடித்தான் கிடக்கணும். கிருஷ்ணமூர்த்தி அவன் வழிக்கே விட்டு பிடிச்சாதான் நம்ம வழி கொண்டு வர முடியும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவை. அவ்வளவுதான். சார் சார், உங்க வீட்டுக்காரமாவுக்கு அந்த மேரியம்மாவுக்கு பெரிய சண்டையா நடந்துட்டு இருக்கு. எங்கடா? மேரியம்மா வீட்டு வாசல்ல. ஐயோ, ஏய் வெள்ளிக்கிழமை சுமங்கலிங்களா, என்ன சொன்னீங்க? நான் மாயக்காரி, என் டாக்டர் ஜாலசாரி. ஆமாண்டி, இல்லையா எதுக்குமே அடங்காத கிருஷ்ணமூர்த்தி இப்படி உன் பொண்ணுகிட்ட மயங்கி கிடப்பானா? நீதான் ஏதோ மருந்து கொடுத்து அவனை மாத்திட்டேன். ஏய், நீங்க தான் மந்திர ஓதுற ஜாதி, சந்திரமா மயக்கத்தை உங்க வியாதி. உங்க பையன் பெரிய IAS ஆபீசர், ஆயிரமா சம்பாதிக்கிறான். நான் மருந்து கொடுத்து அவனை மயக்கிட்டேன். யூ சில்லி வேர்ட் ஃபங்க்ஷன். அடியே அடியே, தமிழ்ல திட்டு, தமிழ்ல திட்டு. நீ கரெக்ட் பூச்சிக்கா அடிப்பாவி. நீதான் கரெக்ட் பையன்கா. அக்கா ஜோசப், யூ ஷட் அப். ஏய், ஃபைனலா சொல்றேன், என் பொன் கூட சுத்துறதை அவன் நிறுத்தல. அவன் கைய கால வச்சு ஹாஸ்பிடலுக்கு அனுப்புவேன். இனிமே ஏதாவது பேசுறீங்க உங்க வாயை கிழிச்சு போடுவேன். ராமராமா, பொம்மனாட்டியா இவோ பேய். ஏய், நான் பேய். ஆமா, நீ பேய். நீ பேய். என்ன நடுரோட்ல நின்னு சண்டை போட்டுருக்க? உனக்கு வெக்கமா இல்ல? நானா சண்டை போடுறேன்? இவள சண்டை போடுறா? ஏய், நான் வந்து சண்டை போட்டேன். ஆமா, நீதான் சண்டை போடுற. நீங்க வந்து சண்டை போட்டீங்க. இது என் மூடு. இவ எப்படி கத்தா பாத்தீங்களா? விஷயத்தை சொல்லு. சொல்றேன். நம்ம கிருஷ்ணமூர்த்தி இருக்கானோ இல்லையோ, அவன் இவ பொண்ணு மார்க்கெட்டா சண்டையும் அவனை லவ் பண்றான். அவதான் நேக்கு மாட்டு பொண்ணுன்னு அவரே சொல்லிட்டான். கர்மம் கர்மம் தர்மம் தர்மம் சொல்லுங்க ராமராவ். பிள்ளைகளுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்யறதா பெற்றவாளுடைய கடமை. அப்படி சொல்லுங்க சார், இதுதான் கரெக்ட். ஜோசப், ஷட் அப். வாத்தியார், நான் இந்த மாதிரி பிச்சைக்கார ஃபேமிலிக்கு என் பொண்ணை அனுப்ப மாட்டேன். என்னடி சொன்ன? ஷட் அப். என் பொண்ணை மேரி பண்ணிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஸ்டேட்டஸ்ல உள்ள பணக்கார பசங்க எல்லாம் கியூல நிக்கறாங்க. பணத்தை பத்தி நேக்கு அக்கறை இல்ல. உனக்கு இல்ல மேன், எனக்கு இருக்கு. பொடிக்கு இருக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் குலம் கோத்திரம். என்ன மேன் கோத்திரம்? எனக்கு ஆத்திரம் வருது. எனக்கு வேண்டியது ஸ்டேட்டஸ், ஐ மீன் கௌரவம். வாங்கடா, ஆத்துக்குள்ள போய் பேசுவோம். என்ன இந்த ஆத்துக்குள்ள வர சொல்றடா? வந்தா என்ன? உங்களுக்கு என்ன சுவாமி, நீங்கள் நிறைய படிச்சிருக்கு, யார் ஆத்து போனாலும் போவே வருவே. ஆனா நான் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒரு வட்டத்தை போட்டு அது உள்ள ஆச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை தாண்டி ஒரு நாள் வெளியே வர மாட்டேன். இத பாரு மேன், நான் ரொம்ப ஃபார்வர்ட் டைப்பான ஃபேமிலி. எனக்கு உலகம் முழுக்க சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒன்னு மாதிரி பேக்வர்ட் ஃபேமிலிக்கு என் பொண்ணை அனுப்ப மாட்டேன். உன்னை யார் அனுப்ப சொல்லுங்க? இது பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஜாதியும் அந்தஸ்தும் தான் பெருசா தெரியுதே தவிர உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை பெருசா தெரியலையா? அலமேலு கல்யாணத்துக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி எப்படி இருப்பானோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லாம அவன் ஒரு மனுஷனா நடமாடிட்டு இருக்கிறது காரணமே மார்கரெட் தான். ராமராமா, இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியும் சிவகாமி. அவன் ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கணும்னு நான் மனசார ஆசைப்படுறேன். நடக்காத சுவாமிநாதேவா, வேற ஜாதியில நான் சம்பந்தம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வேண்டியதெல்லாம் என் ஆச்சாரியோட ஆசீர்வாதமும் எங்க மனத்தை தீர்த்தமும் தான். வாத்தியார், என் உயிரே போனாலும் சரி, என் ஸ்டேட்டஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்டேட்டஸ் தீர்த்தம். தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. ரெண்டு இதயங்கள் ஒண்ணானா ரெண்டு மதங்கள் ஒண்ணானா, ரெண்டு மதங்கள் ஒண்ணானா ஜனங்கள் ஒண்ணானா, ஜனங்கள் ஒண்ணாயிட்டா தேசமே ஒத்துமையாயிடும். யாருமே இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ராமநாதேர்வாள், நான் பழைய பஞ்சாங்கமாவே இருந்துட்டு போறேன். ஆனா என் முடிவை தெரிஞ்சுக்கங்க. கிருஷ்ணமூர்த்தி மார்க்கெட் கல்யாணம் நடக்கிறதா இருந்தா அந்த முகூர்த்தத்துக்கு முன்னாடியே என் பணத்தை எடுத்து போக ஏற்பாடு பண்ணிடுங்க. ஆமா, நானும் யாத்துக்காரோட போய் சேர்ந்துடுவேன். பாத்தியா, என் பேச்சு கேட்காம என் மார்கரெட் அந்த ஐயர் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவளை கொன்னுட்டு அப்பவே நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். ஒரு சுபகாரியத்தை பத்தி பேசிட்டு ஏன் இப்படி ஆத்திரப்படுறேன்? நான் முடிவா கேட்கிறேன். ராமராவ், உங்க புள்ள வாழ்க்கையை விட உங்களுக்கு தீர்த்தம் தான் முக்கியம் இல்லையா? ஆமா, எனக்கு தீர்த்தம் தான் முக்கியம். ஏமா, உங்க பொண்ணு வாழ்க்கையை விட உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் இல்லையா? எஸ், எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். என்ன மன்னிச்சுடுற, உன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பகவானே, அடுத்த ஜென்மத்திலேயாவது கிருஷ்ணமூர்த்தி எனக்கு பிள்ளையா பிறக்கட்டும். அவன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அப்போ நீங்க ஒரு கிறிஸ்தவ பொண்ணு உங்க மாட்டு பொண்ணா ஏத்துக்கலாம். இப்ப எடுத்த ஜென்மத்துக்கு புண்ணியத்தை தேடிக்கங்க. போங்க, நீங்க சொன்னாதான் கிருஷ்ணமூர்த்தி கேப்பா. சீக்கிரம் போங்க. ஆமா, போங்க. போ மேன், போ. போறேன் போறேன்.
அத்தனையிலையும் வெற்றி பெற்று எனக்கு நீ பெருமை தேடி தந்திருக்க. ஆனா இப்ப உனக்கு வைக்க போறது சாதாரண பரீட்சை இல்லடா, குரு சிஷ்யனுக்கு வைக்கிற அக்னி பரீட்சை. அதுலயும் எனக்கு பெருமை தேடி தருவேன் நம்பிக்கையிலதான் இப்ப நான் வந்திருக்கேன். வேண்டாம் சார், ஊருக்கே அடங்காத இந்த கிருஷ்ணமூர்த்தி உங்க வார்த்தைக்கு மட்டும் கட்டுப்பட்டாங்கிற பெருமையை இதுவரைக்கும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கேன். அந்த பெருமையோடையே போயிடுங்க. கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்லவும், நீங்க நடத்த போற அக்னி பரீட்சைக்கு உடன்படவும் நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. வா மார்க்கெட். கிருஷ்ணமூர்த்தி, உங்க வாத்தியார் பேச்சு கேட்டு என்ன கைவிட்டுட மாட்டீங்களே? பயப்படாத மார்க்கி, பயப்படாத. நான் உன்னை கைவிட மாட்டேன். வா போலாம். என்ன விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கேன். அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. இப்படி வாடா. நான் வரமாட்டேன் சார். நான் உங்க பக்கத்துல இருந்தா மகுடியை கேட்ட பாம்பா அடங்கி போயிடுறேன். சொல்றத அங்கிருந்தே சொல்லுங்க. ஏய், நீ அலமேலுவ மறக்கணும்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்ன போது மனுஷன் தான் எப்படி இருக்கணும் சொன்னனே, ஞாபகம் இருக்கா? எனக்கு இப்போ எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப நான் மறுபடியும் அதை சொல்றேன். பிரத்தியாருடைய நலனுக்காக எவன் ஒருவன் சுயநலம் பார்க்காம தியாகம் பண்றானோ அவனே உண்மையில் உயர்ந்த பண்புள்ள மனுஷன். நீங்க சொன்ன இதே தத்துவத்தை தான் நானும் செயல்படுத்த போறேன். அப்பா, அம்மா, குரு இவங்க பாசமெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு என் வாழ்க்கைய இந்த வாழ்க்கைக்காகவே தியாகம் பண்ண போறேன் சார். ஏய், இது தியாகம் இல்லடா, மோகம், சுயநலம். நீங்க சொல்றபடி செஞ்சா அது தியாகம், நானே அதை செஞ்சா மோகம், சுயநலம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி தத்துவத்தை மாத்திக்கிறதா குருவுக்கு அழகா. போங்க சார். டேய், தத்துவத்தை மாத்தலடா, தத்துவத்தை மாத்தல. இப்ப நான் சொல்ல போறது உங்க ரெண்டு பேருடைய குடும்பத்துக்காக. அன்னைக்கு நான் சொன்னது அலமேலுடைய குடும்பத்துக்காகடா. நிறுத்துங்க சார். அன்னைக்கு உங்க பேச்சை கேட்டு அல்மேல தியாகம் பண்ணி இன்னொருத்தனுக்கு அர்ப்பணிச்ச. இன்னைக்கு அவ கதை என்ன தெரியுமா? தன் உடலை வித்து போய்க்கிற வேசி ஆயிட்டா. அவன் வேசி ஆயிட்டா. அல்மேல வேசியானது உங்களாலதான். அதுக்கு காரணமே நீங்க தான் சார், நீங்க தான். இப்ப சொல்லுங்க சார், மறுபடியும் உங்க பேச்சை கேட்டு மார்க்கெட்டையும் வேசியாக்க சொல்றீங்களா? கெட்டவல்லடா, என்ன விட்டுடுறா, என்ன விட்டுடுறா. ஒரு நிமிஷமாவது உன்னை பெத்தவாள நினைச்சு கூட ஆச்சாரத்துல முழுகி போனாவா ஒரு காலம் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாடா, சம்மதிக்கவே மாட்டாடா. யார் சம்மதம் எனக்கு தேவையில்லை சார். மார்க்கெட்டை கூட்டிட்டு இப்பவே இந்த ஊரை விட்டு நான் ஓட போறேன். மாட்டேன்டா, விட மாட்டேன். நான் உயிரை இருக்கல விட மாட்டேன். விடுங்க சார். என் குருவை நானே கொன்னுட்டேன். அவர் சாவுக்கு நான் தான் காரணம். மார்கி, நீ என்ன உயிருக்குயிரா காதலிக்கிற இல்ல? நான் எங்க கூப்பிட்டால் நீ என் கூடவே வருவே இல்லை? நிச்சயமா வருவேன். வா போகலாம். சார், நீங்க போன இடத்துக்கு உங்க பின்னாலேயே உங்க சிஷ்யன் வரான். நான் மட்டும் தனியா வரல சார். என்
மார்க்கியும் கூடவே வரா.